வேலை செய்யணுங்கிறதுக்காக அவங்களுடைய ஹெல்த் அன்றைக்கி தலை சுற்றித்தா தலைவலிசுதா சாப்பிட்டாங்களா இல்லையா அதெல்லாம் கவனிக்காதே ரொம்ப வேலை செய்வாங்க. அது அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய தியாகம். அது அன்புக்காக, அன்பின் வெளியீடு. சாப்பாடு மிச்சம் இருக்குன்னா வேஸ்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக அதை லேடிஸ் சாப்பிட்டு முடிப்பாங்க. என்னுடைய நாத்தனார் ஒரு தடவை சொன்னபோது, அதுக்கு வீணாக போயிட போகிறதுனா அது வீணாக போகுமா இல்லை நான் சாப்பிட்டுட்டு நான் வீணாக போயிடுவேன்னா நான் யோசிக்கணும் இல்லை அப்படின்னு சொன்னேன். அதே நம்ம புடவைக்கு செலவழிப்போம், இல்லை குழந்தைங்களுக்கு ஏதோ ஃபீஸ் கட்டுவோம். நம்மளுடைய அமைப்பும் இல்லை ஹெல்த்தும் சாப்பிடும் முறைகளும் தெளிவாக இருக்கணுங்கிறத பற்றி பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். நான் சாந்தி பாலசுப்ரமணியன். எனக்கு உங்களுடைய ஒரு விஷயம் பேசணும்னு நினைக்கிறதுல முக்கியமானது ஹெல்த்தை பற்றி பேசணும். ஹெல்த்னா மகளிரும் ஹெல்த்தும் நம்ம அதை பற்றி எவ்வளவு சீரியஸாக எடுத்துக்கிறோம் லைஃப்லங்கிறதுன்னு. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில வீட்டிலலாம் அம்மாக்கள் எல்லாம் வேலை செய்வாங்க. அதுக்கு எந்த வேலை செய்யணுங்கிறதுக்காக அவங்களுடைய ஹெல்த் அன்றைக்கி தலை சுற்றித்தா தலைவலிசுதா சாப்பிட்டாங்களா இல்லையா அதெல்லாம் கவனிக்காதே ரொம்ப வேலை செய்வாங்க. அது அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய தியாகம். அது அன்புக்காக, அன்பின் வெளியீடு அப்படின்னு கூட நினச்சிட்டு இருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது அவங்க பண்ணுற மிகப்பெரிய தவறு. முதல்ல அவங்களையே ஹெல்த்தை கெடுத்துக்கிறாங்க. மற்றவங்களுக்கு பின்னாடி ஒரு பாரமாக போகக்கூடிய சான்ஸும் இருக்குது. நீங்களே இப்போ தெருவில் போகும்போது பாருங்கள், இந்த 40-50s இருக்கிற லேடிஸ் கூட இப்படி ஆடி போவாங்க. என் பையன் எனக்கு கலாட்டை பண்ணுவான், பக்கத்தில் பஸ்ஸெல்லாம் இடிச்சிடாத அப்படின்னு என்னை கேலி பண்ணுவான். அந்த அளவுக்கு நம்ம நடையை பற்றினதெல்லாம் மறந்துட்டோம். வெயிட் ஏறுறது, வெயிட் ஏறுறதுன்னு கூட தெரியாது. அதை நம்ம ஒரு கலாட்டாவாக கேலியாக சொல்லிட்டு விட்டுவிட்றோமே ஒழிய அதுக்கு பின்னாடி நம்முடைய ஹெல்த் எந்த விதத்தில் அஃபெக்ட் ஆகிருக்கு, அதோடைய காரணம் என்ன, ரூட் என்ன அப்படின்னு ஒன்று கவனிக்கிறது இல்லை. அப்புறம் சில வீட்டில் நான் பார்த்துருக்கேன், சாப்பாடு மிச்சம் இருக்குன்னா வேஸ்ட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக அதை லேடிஸ் சாப்பிட்டு முடிப்பாங்க. என்னுடைய நாத்தனார் ஒரு தடவை சொன்னபோது, அதுக்கு வீணாக போயிட போகிறதுனா அது வீணாக போகுமா இல்லை நான் சாப்பிட்டுட்டு நான் வீணாக போயிடுவேன்னா நான் யோசிக்கணும் இல்லை அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி பெண்கள் என்ன சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும்னு ஒரு தடவை நான் என்னுடைய ஃப்ரெண்டுகிட்ட சொன்னேன். 80 ரீச் பண்ணிட்டு இருக்கியே, வெயிட்டை குறைனா எப்படி குறைக்கிறது அப்படின்னா, அந்த 4வது இட்லிக்கு மேலே தட்டுலேருந்து எடுத்து திருப்பி பாத்திரத்தில் போட்டுடுன்னு. அந்த கண்ட்ரோலோ அதோடைய அவசியமோ இல்லை. நல்லா இருக்குன்னு ஒன்று, வேஸ்ட்டாக இருதுன்னு ஒன்று, எப்படியாவது சாப்பிடணுன்னு இருக்கும். அப்புறம் எவ்வளோ பேர் நம்மளுக்குள்ள ஹெல்த் செக்கப்பை பற்றி சீரியஸாக எடுத்துகிட்டு இருக்கோம். வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணணும், 6 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணணும்னு பண்ணுறோமா? அவசியம் இல்லை. பணம் செலவாகும். இப்போ அந்த டாக்டர்கிட்ட போனால் அவன் ஏதாவது இழுத்து விட்டுருவான் அப்படின்னெல்லாம் நம்ம நிறைய விஷயங்களை கொண்டு வந்துக்கிறோம். அதனால் நான் என்ன சொல்கிறேன், அந்த அவேர்னஸோ அதை பற்றின பாதிப்புகளை பற்றின பயமோ நம்மளில் எத்தனை பேருக்கு இருக்குது, அதை பற்றின புரிதல் இருக்கா அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான எண்ணம். இன்னொரு சைடும் இருக்குது. சில பேர் கம்ப்ளீட்டாக இக்னோர் பண்ணிவிடுவோம். சில பேர் எல்லாத்துக்கும் பயப்பட்டு உடனே டாக்டரை போய் பார்த்து அவர் கொடுக்குற 10 மருந்து 20 மருந்து சாப்பிட்டு எல்லா டெஸ்ட்டையும் பண்ணி அந்த லெவலுக்கும் போவோம். சில சமயங்களில் அதையும் நாம் பற்றி ஒரு புரிதலோடு பண்ணணும். அப்புறம் யார் என்ன அட்வைஸ் பண்ணினாலும் அதை எடுத்துட்டு ஆரம்பிக்கிறதுன்னு. எந்த ப்ராக்டிஸ் ஆரம்பித்தாலும் ஒரு வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னுட்டு ஒரு யோகாவோ இல்லை டயட்டோ பண்ணினா 4 நாள் 10 நாள் பண்ணுவோம். அதுக்குள்ளே எங்கேப்பா நேரம் இருக்குது, அவ்வளோ வேலை வந்திருக்கு, அந்த ப்ராஜெக்ட் இருக்குது, இந்த விஷயம் இருக்குது, பிள்ளைக்கு பரீட்சை இருக்குது, அம்மாவுக்கு உடம்பு தெரியலன்னு அது எல்லாத்தையும் நம்ம பாதியில் நிறுத்திடுவோம். எவ்வளவு தூரம் நமக்கு நாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோங்கிறத பற்றி எனக்கு பெண்களை பற்றி ஒரு கவலை இருக்குது அப்படின்னே நம்ம சொல்லலாம். எக்ஸசைஸ் பண்ணினா என்னவானாலும் காலம்பரம் 5 மணிக்கு நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் காப்பி போடுவேன் அப்படின்னு ஒரு தெளிவு இருக்கணும். அது நம்மள எவ்வளோ பேர் தெளிவாக இருக்கும்னு தெரியல. அப்புறம் எல்லாத்துலேயும் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போனோம்னா டாக்டர்கிட்ட போகிறோம், அவர் சொல்கிறாரு பல்லு ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது, நீங்கள் இந்த ரூட் கேனல் பண்ணிக்கணும், இல்லைனாக்கா இம்ப்ளான்ட் பண்ணிக்கணும்னா ஐயோ அவ்வளோ செலவாகுமோ அப்படின்னு. அதே நம்ம புடவைக்கு செலவழிப்போம், இல்லை குழந்தைங்களுக்கு ஏதோ ஃபீஸ் கட்டுவோம். நம்மளுடைய முக அமைப்பு இல்லை ஹெல்த்தும் சாப்பிடும் முறைகளும் தெளிவாக இருக்கணுங்கிறத பற்றி நீங்கள் யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய எத்தனை பேர் பல்லுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், பவுடர் வாங்குறோம், அதெல்லாம் பண்ணுறது மேலே அதுக்கு மேலே பல்லு அழகாக இருந்தால் தான் முகம் அழகாக இருக்குங்கிறத பற்றி நம்ம கவனிக்கிறது இல்லை. அந்த மாதிரி தான் எல்லா விஷயங்களுமே நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமா அப்படிங்கிறது. இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே நம்ம தவறுகிற ஒரு விஷயம், மென்டல் ஹெல்த்துக்கு எவ்வளவு தூரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோங்கிறத நான் யோசிக்கிறேன். மென்டல் ஹெல்த்தை யோசிச்சு பாருங்க. நம்ம நிறைய டென்ஷன் போகிறோம், எல்லாத்தையும் முழுங்கிக்கிறோம். ஆனால் அதுக்கு சில சமயங்களில் நமக்கு ஒரு அவுட்லெட் வேண்டி வரும், அதுக்கு ஒரு கவுன்சிலிங் தேவைப்படும்.
அதெல்லாம் கவனிக்கிறோமா? அது என்னமோ தேவையில்லாத விஷயம் மாதிரியோ, அதுல ஒரு அனாவசியமான ஒரு தாழ்வு மனப்பாயமையோ, இல்ல நம்மளே சரி பண்ணிட்டு விடுவோம்னு இல்ல. ஆக்சுவலா நம்ம நிறைய பேருக்கு தினப்படி வாழ்க்கையே நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். அதை நம்ம சமாளிச்சுட்டு வர்றதுங்கிறது ஒரு விஷயம். அதனால நமக்குள்ள என்ன விளைவு ஏற்படுங்கிறதுங்கிறத நம்ம யோசிக்கிறோமா? சில சமயங்கள்ல அதுவும் தேவைப்படும். அதுக்கு இன்னொரு மாற்று மருந்து ரிலாக்ஸேஷன். எல்லாத்தையும் நிறுத்திட்டு ஒரு 24 ஹவர்ஸ் நமக்காக வாழ்வோமா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறதே இல்லை. என்ன கேட்டா பெண்கள் சில விஷயங்களுக்கு இப்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது மூலமா எதிர்காலத்தையே அழகா வச்சுக்கலாம், மற்றவங்களுக்கும் ஒரு இனிமையான வாழ்க்கையை கொடுக்கலாம், நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நம்ம பிரச்சனை இல்லாம போகலாம். அதுக்கு இன்றைய தினத்தில் இருந்தாவது நம்ம செலிப்ரேட் பண்றது மகளிர் டேங்கிறத நம்ம இப்படி செலிப்ரேட் பண்ணுவோம். இனிமேல் நான் எனக்காக, என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய ஹெல்த்துக்காக, என்னுடைய மனநலத்துக்காக சில நேரங்களை ஒதுக்கி இருப்பேன்னு சொல்லிட்டு அது தீர்மானம் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். இப்ப இந்த எபிசோடுல நம்ம மகளிர் ஹெல்த் பத்தி நம்ம பார்த்தோம். மீண்டும் ஒரு மகளிர் சம்பந்தப்பட்ட ஒரு டாபிக்கோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி.